சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனங்கள் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் வாசிக்க கேட்போம். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து, நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனங்கள் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் கர்த்தாவே, உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து, நீ அங்கே நில் அல்லது இங்கே என் பாத படியண்டையிலே உட்காரு என்று நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் யாக்கோபு அப்போஸ்தலன் மூலமாக எழுதப்பட்டிருக்கிற இந்த 7 வசனங்களையும் தான் தியானிக்க போகிறோம். இந்த வசனங்களை எல்லாம் தியானிப்பதற்கு முன்பாகவே இன்றைய பிரசங்கம் என்ன என்பதை சுருக்கமாக சொல்லிவிட விரும்புகிறேன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், நீதியுள்ள தேவனாக காணப்படுகிறார். அவர் ஒரு மனிதன் பொருளாதாரத்திலே ஏழையாக இருக்கிறானா, பொருளாதாரத்திலே ஐஸ்வர்யவானாக இருக்கிறானா என்பதை குறித்து மிகவும் கரிசனை உள்ளவராக இராமல், பொருளாதாரத்திலே ஏழையாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, அவன் நீதிமானாக இருக்கிறானா என்பதையே நம்முடைய நீதியுள்ள தேவன் காண்கிறவராக இருக்கிறார். அவன் நீதிமானாக இருப்பானே ஆனால் அவன் விசுவாசத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவனாக காணப்படுவான். அவன் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருப்பான். அவனுக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும். நீதிமானாக காணப்படுகிற மனிதன் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவனாக இருக்கிறபடியால் அவனுக்கு பரலோக ராஜ்யத்திலேயும் இடம் கிடைக்கக்கூடியதாக காணப்படும். அந்த பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது? அழியாதது, வாடாதது, மாசற்ற சுதந்திரமாக காணப்படுகிறது. அங்கேதான் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ஐக்கியப்படக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள்தான் கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சியிலேயும் அவரோடு இருந்து ஆளுகை செய்ய தகுதியுடையவர்களாக காணப்படுவார்கள். ஆகவே
விசுவாசத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக காணப்படுகிறவர்களுடைய தேவைகள் இந்த பூமிக்குரிய நாட்களிலே சந்திக்கப்பட்டதாகவே இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய நாளின் தூதாக காணப்படுகிறது. இப்பொழுது நாம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து அதனுடைய அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராம்? மகிமையுள்ள தேவனாக காணப்படுகிறாராம். பிரைஸ் தி லார்ட். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் எப்படி இருப்பேன்? மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம்? மகிமையுள்ள தேவனாக காணப்படுகிறாராம். தெய்வ பிள்ளையே, the Lord of the serving angels, சேவை செய்கிற தூதர்களுடைய கர்த்தராக இருக்கிறாராம். ஆகவே அவருக்கு பெயர் என்ன? மகிமையின் தேவன் என்று பெயர். இன்னொரு வசனமும் கூட படிக்கலாம். சகரியா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார், இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் என்று சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டிருப்பதை படிக்கிறோம். அப்படியானால் கர்த்தரே ஆலயத்தை கட்டுவாராம். அவர் எப்படிப்பட்டவர்? மகிமை பொருந்தினவர். அப்படியானால் நம்முடைய தேவன் மகிமை நிறைந்த தேவனாக காணப்படுகிறார். The Son of the Highest, பரலோக தேவனுடைய குமாரனாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமை நிறைந்தவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த மகிமைக்கு யூத பெயர் என்னவென்றால் ஷெக்கினா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் அந்த மகிமைக்கு ஷெக்கினா என்கிற பெயர் காணப்படுகிறது என்றால், மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணக்கூடிய தெய்வீக மகிமையாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தெய்வீக மகிமைக்கு யூத பெயர் தான் ஷெக்கினா என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நம்ம யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு வரும்போது, என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை, அந்த மகிமையுள்ள பரலோக தேவன் மேல், மகிமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற விசுவாசிகளை குறித்து யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார். அவர்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்பதை குறித்து குறிப்பிடுகிறார். மகிமையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசிகளாக இருக்கிறவர்களை பற்றி யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார். அவர்கள் எப்படி இருக்கக்கூடாதாம்? பட்சபாதம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாதாம். பிரைஸ் தி லார்ட். மார்க் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திற்கு வரும்போது, அந்த விசுவாசம் தேவன் மேல் வைக்கிற ஒரு நம்பிக்கையாய் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போஸ்தலர் 3:16, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, அவராலே உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு தம்மால் ஒரு பிறவி சப்பாணி எழும்பி நடந்ததை குறித்து சாட்சி கொடுக்கும் போது சொல்லுகிறார், அது தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினாலே உண்டாயிற்று என்று சொல்லுகிறார். சரி, இப்ப மகிமையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்து விசுவாசிகளாக காணப்படுகிறவர்கள், ஒரு சிம்பிள் ஃபெய்த், தேவன் மேல் நம்பிக்கை வைத்து ஜீவிக்கிறவர்கள் எப்படி காணப்பட வேண்டும்? அவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர்கள் பட்சபாதம் பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே படிக்கிறோம், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுவின் மேல்
விசுவாசிகளானோம் என்று குறிப்பிடுகிறார். அப்ப மகிமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து நீதிமான்களாக்கப்பட்ட விசுவாசிகளே, யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், நீங்கள் பட்சபாதம் பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் அப்படி எழுதுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ஜப ஆலயங்களிலே காணப்பட்ட யூதர்கள் எப்படி தேவனை ஆராதித்தார்கள் என்றால், அல்லது அவர்கள் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு காணப்பட்டார்கள் என்றால், மனிதர்களுடைய மதிப்பீட்டின்படி அவர்கள் ஜனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆலயத்திற்கு வருகிற பணக்காரங்க யாரு, ஆலயத்துல வர்ற ஏழைகள் யாரு அப்படின்றத பார்த்து மனிதர்களுடைய மதிப்பீட்டின்படி பணக்காரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக அவர்கள் எப்படி காணப்பட்டார்கள் என்றால், ஜப ஆலயங்களிலே முதன்மையான ஆசனங்களை விரும்புகிறவர்களாக காணப்பட்டார்கள். அதெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய போதனைக்கு முற்றிலும் மாறுபட்டதாகவே இருந்தது. ஒரு மனிதன் தேவனுடைய ஆலயத்திலே வரும்போது அவன் விசுவாசம் எப்படி இருக்கு, அவன் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து எப்படி வாழ்கிறான், அவன் தேவனிடத்திலிருந்து எப்படிப்பட்ட தெய்வீக கிருபையை பெற்றிருக்கிறான், அவன் எப்படி விசுவாசத்திலே ஐஸ்வர்யவானாக காணப்படுகிறான், அதையெல்லாம் பார்க்காமல் பணக்காரனா இருக்கிறானா, பொருளாதார வசதி உள்ளவனா இருக்கிறானா என்பதை மட்டும் பார்த்து அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதன்மையான ஆசனங்களை விரும்புகிற கூட்டத்தாராக காணப்பட்டார்கள். ஆகவே யாக்கோபு அப்போஸ்தலன் சபை ஐக்கியம் எப்படி காணப்பட வேண்டும், பட்சபாதம் இல்லாததாக காணப்பட வேண்டும் என்று உபதேசிக்கக்கூடியவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 23 அதிகாரம் 6 வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அங்கே வேத பாரகர் எப்படி காணப்பட்டார்கள், பரிசேயர் எவ்விதமாக காணப்பட்டார்கள் என்பதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஜப ஆலயங்களிலே முதன்மையான ஆசனங்களை விரும்புகிறவர்களாக இருந்தார்கள். அப்படின்னா அந்த ஆராதனை கூடம் எப்படிப்பட்ட எண்ணமுடைய ஜனங்களை உடையதாக இருந்தது என்பதை பாருங்கள். அந்த ஆராதனை கூடத்திலே ஆசனத்திலே வீற்றிருந்தவர்கள் எப்படிப்பட்ட மதிப்பீடு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். அவர்கள் மனிதர்கள் எப்படி மற்ற மனிதர்களை மதிப்பீடு செய்கிறார்களோ அப்படியே ஜப ஆலயத்திலே காணப்பட்டவர்கள் பட்சபாதம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். தெய்வ பிள்ளையே, ஆகவே மனிதர்களுடைய மதிப்பீட்டிற்கும் தேவன் ஒரு மனிதனை மதிப்பிடுகிறதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொண்டு ஜப ஆலயத்திலே காணப்படும் போது தேவன் எப்படிப்பட்ட உபதேசத்தை எடுத்து கூறுகிறாரோ அந்த விதத்தில் பட்சபாதம் பண்ணாதவர்களாக சமநிலையோடு ஆத்துமாக்களை கனப்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய போதனை எப்படி இருந்தது? லூக்கா 14 அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களை வாசிக்கும் போது அவர் சொன்னார், நீங்க ஒரு விருந்து வைக்கும் போது உங்களுக்கு சொந்தக்காரங்க, பணக்காரங்க, ஐஸ்வர்யவான்கள் அப்படின்னு பார்த்து அவங்களுக்குன்னு விருந்து வைக்காதீங்க. அப்படி வச்சீங்கன்னா, அப்படி விருந்து வைத்தீர்கள் என்றால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களும் உங்களை என்ன செய்வாங்க, விருந்துக்கு கூப்பிடுவாங்க. அவங்க எப்படி உங்களுக்கு செஞ்சாங்களோ அதுபோல நீங்களும் அவர்களுக்கு செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படியாக நீங்கள் பலனை இந்த பூமியிலே அடைந்தவர்களா இருப்பீங்க. ஆனா நீங்க தரித்திரரை, பலவீனப்பட்டவர்களை, ஏழைகளை அழைத்து விருந்து வைப்பீர்களானால் அவங்களால திரும்ப உங்களை விருந்துக்கு என்ன செய்ய முடியாது, கூப்பிட முடியாது. உங்களுக்குரிய பலன் எங்க கிடைக்கும்? பரலோக ராஜ்யத்துல கிடைக்கும்னு கர்த்தர் சொன்னார். அப்ப மனிதர்களை எப்படி அன்றைக்கு ஜப ஆலயத்திலே மதிப்பீடு செய்தார்களோ அதற்கு முற்றிலும் மாறுபட்டதாக இயேசு கிறிஸ்துனுடைய போதனை இருந்தது. பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8 அதிகாரம் 9 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். அப்ப இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே சகல ஐஸ்வர்யம் உள்ள பிதாவாகிய தேவனோடு ஐஸ்வர்யம் உள்ளவராக காணப்பட்டார். ஆனால் ஏன் அவர் இந்த பூமியிலே வந்து
மனுக்குலத்தின் மத்தியிலே தம்மை வெறுமையாக்கினவராக காணப்பட்டார், தம்மை தாமே தாழ்த்தினார் என்றால் ஜனங்கள் தம்மாலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாறும்படியாக, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் தம்மாலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாறும்படியாக. அந்த ஐஸ்வர்யம் வெறும் பொருளாதார ஐஸ்வர்யம் மாத்திரமல்ல, அந்த ஐஸ்வர்யம் விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாக வாழ்கிற வாழ்க்கையாகவும் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்கள் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினாலே நீதிமான்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே அவர்கள் தேவனுடைய பரலோக ராஜ்யத்திலே பங்கடைய பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்களை விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்கள் என்று சொல்கிறோம். அவர்கள் தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் பரிசுத்தமாக வாழ்கிறார்கள். அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் தேவ நீதியை உடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஏழைகளாய் இருந்தாலும் தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் கரைதிரையற்றவர்களாக, அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக ஜீவிக்க வேண்டும் என்கிற தேவன் முன்குறித்த நோக்கத்திற்கு ஏற்றபடி ஜீவிக்கிறார்கள். ஆகவே பொருளாதார ஐஸ்வர்யம் இருக்கிறதோ இல்லையோ, ஏழையோ பணக்காரனோ, தேவன் எதை முதலாவது எதிர்பார்க்கிறார் என்றால், மனிதன் தேவனுடைய நாமத்தின் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறானா, அன்பிலே பரிசுத்தம் உள்ளவனாகவும் குற்றமற்றவனாகவும் காணப்படும்படியாக ஜீவிக்கிறானா, அதையே தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். மனிதனை போல அவர் என்ன செய்வது கிடையாது. மனிதன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருக்கிறான் என்பதை மட்டும் பார்த்து பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, அதை மாத்திரம் பார்க்கிற தேவன் அல்ல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் அதே 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். 7ஆம் வசனத்திற்கு போங்கள். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும் என்று பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதுகிறார். அப்படின்னா பவுல் என்ன எழுதுகிறார்னா, சபையில இருக்கிற ஒரு விசுவாசி கொஞ்சம் பொருளாதாரத்துல ஐஸ்வர்யவானாக இருப்பானே ஆனால் அவன் என்ன செய்யணுமா, சபையினுடைய தேவை என்ன என்பதை பார்க்க வேண்டுமா, சபையில் உள்ளவர்களுடைய தேவை என்ன என்று பார்க்க வேண்டுமா, கர்த்தருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டுமா, ஏழை எளியோருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டுமா. இதையெல்லாம் அறிந்து சபையிலே இருக்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்யமான மனிதன் அதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கும், ஏழை எளியோருக்கு கொடுக்க வேண்டியதை ஏழை எளியோருக்கும் கொடுப்பானே ஆனால் அவன் தேவனுடைய நீதிக்கு ஏற்றபடி சபையாருக்கு நன்மை செய்தவனாய் இருப்பான். அவன் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்தவனாய் இருப்பான். அவன் தேவனுடைய பார்வையிலே எப்படி காணப்படுவான் என்றால் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இருப்பான். பிரைஸ் தி லார்ட். அதே நேரம் சபையிலே இருக்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்யவான் தேவனுக்கு கொடுக்க வேண்டியவைகளை தேவனுக்கு கொடுக்காமல், சபையிலே இருக்கக்கூடிய ஏழை எளியோர் யார் என்பதை பார்த்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல், உபத்திரவப்படுகிறவர்கள் யார் என்பதை கண்டு அவர்களுக்கு தேவையானதை செய்யாமல் அவன் சபையிலே ஒரு ஐஸ்வர்யவானாக இருப்பானே ஆனால் அவன் தேவனுடைய பார்வையிலே ஒரு நீதிமானாக காணப்பட முடியாது. அவன் மகிமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறேன் என்று சொன்னாலும் அவன் தேவனிடத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தவனாக இருக்க மாட்டான். நீதியுள்ள தேவன் பார்க்கும் போது எப்படி காண்பார் என்றால், அந்த ஐஸ்வர்யவான் தனக்காகவே வாழ்ந்தவனாக இருந்திருப்பான். அவன் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக காணப்பட மாட்டான். பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தவனாக காணப்பட மாட்டான். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், மக்கதோனியா நாட்டு சபையை சாட்சியாக பவுல் நிறுத்தி நோக்கி பார்க்க வைக்கிறார்.
அந்த மக்கதோனியா நாட்டு சபையார் நிறைய அவங்களுக்கு உபத்திரவம் இருந்தாலும் அதன் மத்தியில கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். ஆகவே அந்த சபையாரை தான் பவுல் அப்போஸ்தலன் சாட்சியாக நிறுத்தி சொல்லுகிறார், சபையோரே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சபையிலே இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுடைய குறைவுகள் என்ன என்பதை கண்டு அதை தீர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்க எப்படி இருக்கக்கூடாதுன்னா, அந்நாட்களிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ஜப ஆலயத்திலே இருந்த வேத பாரகரை போலவும் பரிசேயரை போலவும் இருக்கக்கூடாது. யாரு பெரிய ஆளு, பணக்காரன், ஐஸ்வர்யவான்னு பார்த்து முதன்மையான ஆசனங்களை விரும்புகிறவர்களாய் இருந்தார்களே, அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் பட்சபாதம் பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது. பணக்காரன் என்கிறதற்காக அவனை ஒரு நல்ல அழகான இடத்துல, அருமையான இடத்துல வந்து உட்காருன்னு சொல்றதும், ஏழையாய் இருக்கிறான்ற ஒரு காரணத்திற்காக அவனை நீ காலுக்கு கீழே பாதப்படி அண்டையில உட்காருன்னு சொல்றதும், அங்க போய் தள்ளி போய் உட்காரு அப்படின்னு சொல்றதும் கூடாது. அது மகிமையுள்ள தேவன் மேல் விசுவாசம் வைத்தவர்களுக்கு அழகல்ல, அது நீதிமான்களுக்கு அழகல்ல. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பொருளாதார ரீதியில ஏழைகளாயிருந்தாலும் சரி, ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் சரி, அவர் எதை விரும்புகிறார் என்றால் அவர்களுடைய விசுவாசம் நிஜத்தன்மையானதாய் இருக்க வேண்டும். அவர்கள் நீதிமான்களாக இருந்து நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதையே நீதியுள்ள தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவும் மாதிரியாக காணப்படுகிறார். அவர் என்ன சொல்றாரு? நானும் பரலோக பிதாவின் சமூகத்துல ஐஸ்வர்யமுள்ள தேவனாய் இருந்தேன், உங்களை எல்லாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஆக்கதான் நான் என்னவா மாறினேன்? தரித்திரரா மாறினேன்ல. அப்ப நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நீங்களும் அன்பிலே நடக்கும் போது எப்படி இருப்பீங்க? நீங்க ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருந்தாலும் தரித்திரரை ஐஸ்வர்யமாக்கும்படியாக நீங்களும் உங்களை தாழ்த்துகிறவர்களாய் இருப்பீர்கள். அப்படி தாழ்த்துகிறவர்களாய் இருக்கும் போது உங்களுக்கு தேவன் கிருபையுள்ளவராய் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். நீங்க மனிதர்களுக்கு முன்பாக உயர்ந்த ஆசனங்களின் மேல உட்கார்ந்து பெரிய ஆளாக உங்களை காட்டணும்ன்ற எண்ணத்தோட இருக்க மாட்டீங்க. உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னைய தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், என் மூலமாக சபையிலே இருக்கிற ஒரு ஏழை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நான் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும், நான் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அந்த ஏழை மனிதனுக்கு நான் உதவுகிறேனே, அவனால திருப்பி எனக்கு கொடுக்க முடியுமோ கொடுக்க முடியாதோ தெரியாது. அவனால எனக்கு மறுபடி பலனை கொடுக்க முடியுமோ கொடுக்க முடியாதோ தெரியாது. ஆனா எனக்கு பலன் கொடுக்கிற கர்த்தரிடத்தில் என் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்து விட்டேன். அப்ப உங்களை பார்த்து சிலர் சொல்லுவாங்க, மக்கதோனியா நாட்டு சபையில இருந்தவங்க பெற்றிருந்த கிருபையை பெற்றிருக்கீங்களே சிஸ்டர் அப்படின்னுவாங்க. மக்கதோனியா நாட்டு சபையார் பெற்றிருந்த கிருபைய பிரதர் நீங்க பெற்றிருக்கீங்களே, உங்களுக்கே நிறைய கஷ்டம் இருக்கு, ஆனா அதன் மத்தியில நீங்க என்ன செய்யறீங்க? தேவனுக்குரியவைகளை கொடுக்குறீங்களே, உங்க சபையில இருக்கிற ஏழைகளுடைய தேவைகளை அறிந்து செய்யறீங்களே. இயேசு கிறிஸ்து எப்படி ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து தன்னை தாழ்த்தி அநேக தரித்திரரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கினாரோ, அதுபோல நீங்களும் அந்த கிறிஸ்துவின் அடிச்சூடுகளை பின்பற்றி உங்களை தாழ்த்தி முதன்மையான ஆசனங்களை எல்லாம் விரும்பாம பட்சபாதம் பண்ணாம உங்களை தாழ்த்தி உங்கள் மூலமாக ஒருவர் உயர்வை கண்டடைவதற்கு ஏதுவாக கிரியை செய்கிறீர்களே, உங்கள் நற்கிரியைகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தான் பிரதர், நீங்க தான் சிஸ்டர் பரலோக ராஜ்யத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருக்கீங்க. நீங்க தான் பிரதர், நீங்க தான் சிஸ்டர் தேவனிடத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு வருவோம். ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கக்கூடிய ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்திலே வரும்போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறார்கள்? மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திரவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்திலே உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில் அல்லது இங்கே என் பாதபடி அண்டையிலே உட்காரு என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பொன் மோதிரம் என்பது எதை காட்டுகிறது?
இந்த கான்டெக்ஸ்ட்ல பார்க்கும்போது இந்த பொன் மோதிரம் எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சமுதாயத்துல தங்களை வித்தியாசப்படுத்தி காட்டிக்கொள்வதற்கு ஏதுவாக. என்ன வித்தியாசம்? நாங்கள் எல்லாம் ஐஸ்வர்யவான்கள், நாங்கள் எல்லாம் செல்வம் உடையவர்கள் என்பதை அடையாளப்படுத்திக் கொள்ளும்படியாக ஒரு வித்தியாசத்தை காட்ட விரும்புகிறவர்கள். அதாவது ஐஸ்வர்யத்தின் மேன்மையினாலே ஒரு வித்தியாசத்தை காட்ட விரும்புகிறவர்கள் எதை அணிந்து கொள்வார்கள்? பொன் மோதிரத்தை அணிந்து கொள்வார்கள். அதுதான் பொதுவாக ஜனங்கள் செய்கிற காரியமா இருக்கிறது. நான் இந்த கான்டெக்ஸ்ட் படி சொல்றேன். பொன் மோதிரம் எதை காட்டுகிறது? சமுதாயத்துல நாங்க எப்படிப்பட்டவங்க? கொஞ்சம் செல்வம் உடையவர்கள். அந்த வித்தியாசத்தை அடையாளமாக காட்டுகிறவர்கள் தான் என்ன அணிந்திருப்பார்கள்? பொன் மோதிரம் அணிந்திருப்பார்கள். இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். யார சொல்லலாம்? ஒரு வீட்டுல இருந்த இளைய குமாரன் என்ன செய்தான்? தகப்பன் வீட்டை விட்டு தூர தேசத்திற்கு போனான். தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போட்டான். அப்புறம் உணர்ந்தான், மனம் திரும்பினான், ஒரு தீர்மானம் எடுத்தான். நான் மறுபடியும் எங்க போவேன்? என் தகப்பனாருடைய வீட்டுக்கு போவேன், கூலிக்காரர்களில் ஒருவனாக நான் இருந்துக்குவேன், சேர்த்து கொண்டா போதும் சொல்லி எண்ணத்தோட தான் வர்றான். ஆனா தகப்பனார் தன்னுடைய சொந்த பிள்ளையாக அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய கரத்துல ஒரு மோதிரத்தை இடுவதை பார்க்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ ஒரு ஐஸ்வர்யவானுடைய பிள்ளை. அது அந்த வித்தியாசத்தை அடையாளமாக காட்டும் வண்ணமாக தான், இனி நீ தரித்திரன் அல்ல, இனி நீ ஒன்றுமில்லாதவன் அல்ல, அதை அடையாளப்படுத்தும் விதமாக தகப்பனார் அந்த மகனுடைய கரத்திலே ஒரு மோதிரத்தை அணிவிப்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். இப்ப சர்ச்சுக்குள்ள நடக்கிற காரியம் என்ன? ஒருத்தன் ஒரு பொன் மோதிரத்தை அணிந்து கொண்டு சர்ச்சுக்குள்ள வர்றான். அவன் எதை அடையாளப்படுத்துகிறான்? நான் செல்வம் உடையவன், நான் ஐஸ்வர்யவான் அப்படின்றத வித்தியாசத்தை அடையாளப்படுத்துகிறான். ஆனா இன்னொருவன் வருகிறான், அவன் எப்படி இருக்கிறான்? தரித்திரனாக காணப்படுகிறான். இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மனிதன் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனாக இருக்கிறான், மற்றவன் எப்படி இருக்கிறான்? தரித்திரனாக இருக்கிறான். அப்ப அந்த மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை பார்க்கும் போது, பொன் மோதிரம் இட்டிருக்கிறவனை பார்க்கும் போது, அந்த ஜபாலயத்துல இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க? ஒரு நல்ல அருமையான இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி, அழகான இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு வந்து அந்த அழகான அருமையான இடத்துல உட்கார வைக்கிறாங்க. ஆனா அந்த தரித்திரனை பார்க்கும்போது, நீ அங்கே நில், நீ இங்கே என் பாதபடி அண்டையிலே உட்காரு என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லும் போது என்ன நடக்குதான்? நீதியுள்ள தேவன் ஒருவர் பார்த்துட்டே இருக்கிறாரா. அவரை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியில பணக்காரனா ஏழையான்றது முக்கியம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவன் நீதிமானாய் இருக்கிறானா? பிரைஸ் தி லார்ட். பொருளாதாரத்துல தரித்திரனாய் இருக்கிறவன் நீதிமானாய் இருக்கிறானா? அதைத்தான் தேவன் பார்க்கிறார். அப்ப தேவன் பார்க்கும் போது விசுவாசத்துல ஐஸ்வர்யவானாய் இருக்கிறவன், தேவனுடைய பார்வையிலே நீதிமானாய் இருக்கிறவன, நீங்க என் பாதபடி அண்டையில உட்காரு, நீ அங்க நில்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீதியுள்ள தேவன் பார்ப்பாரு. அவனதான் தம்முடைய சிங்காசனத்துல உட்கார வச்சு ஆளுகையே செய்ய போறாரு. அவனுக்கு தான் பரலோக ராஜ்யத்திலேயே மேன்மையான இடம் கொடுக்க போறாரு. அப்படிப்பட்டவனை நீங்க தவறாக நியாயம் தீர்க்கிறபடியால், தவறாக நிதானிக்கிறபடியால் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பேதகம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறீர்கள், சரியாக ஜட்ஜ் பண்ணாதவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். தெய்வ பிள்ளையே, சாலோமன் இடத்துல 2 பெண்கள் வந்தாங்க. என்ன சொல்லிட்டு வந்தாங்க? ஒரு குழந்தைய எடுத்துட்டு வந்துட்டு அந்த குழந்தைய 2 பெண்களும் என்ன சொன்னாங்க? தங்களுடைய குழந்தை என்று சொன்னார்கள். சாலோமன் மட்டும் நியாய தீர்ப்பை பேதகம் பண்ணி, சரி ஒரு பெண் சொல்லுகிறாளேன்னு சொல்லி குழந்தைய 2ஆ வெட்டி ஆளுக்கு பாதி பாதி கொடுத்திருந்தா அது சரியான தீர்ப்பா இருந்திருக்குமா? சரியான தீர்ப்பா இருந்திருக்காது. ஆனால் ஞானமுள்ள இருதயத்தை பெற்றுக்கொண்ட சாலோமோன் அவர் என்ன செய்தார்? சரியாக தீர்ப்பளித்தார், பேதகம் பண்ணவில்லை. எந்த தாயினுடைய பிள்ளை என்பதை அறிந்து கொண்டு அந்த பிள்ளையை உண்மையாக பெற்றெடுத்த தாயாரிடத்துல ஒப்பு கொடுத்தார். பொய்யான தாய் யார் என்பதை கண்டுபிடித்தார். அது மாதிரி நம்முடைய சபையில இருக்கிறவங்க எது உண்மையான நீதிமானாக வாழ்கிற தேவ பிள்ளை, எது உண்மையான விசுவாசி, விசுவாசத்திலே ஐஸ்வர்யமுள்ள பிள்ளையாக காணப்படுகிற ஆத்துமா யார் என்பதை என்ன செய்யணும்? அறிய வேண்டும். அறிந்து என்ன செய்யணும்?
தேவன் நீதி உள்ளவர், அவர் பார்க்கிற வண்ணமாக நான் அந்த விசுவாசியை பார்ப்பேன்னு சொல்லி அந்த விசுவாசிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும். அந்த விசுவாசி விசுவாசத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருக்கிறான், விசுவாசத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவளாய் இருக்கிறாள் என்பதை அறிந்து பொருளாதாரத்துல தான் என்ன செய்யுது? கஷ்டப்படுது அப்படின்னு பார்த்து என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டிய நன்மைகளை கொடுக்க வேண்டும், செய்ய வேண்டிய நன்மைகளை செய்ய வேண்டும், பேதகம் பண்ணாதவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் பொக்கிஷங்களை எங்கே சேர்த்து வைத்திருப்பீர்கள்? பரலோகத்துல சேர்த்து வைத்திருப்பீர்கள். பலன் யாரிடத்திலிருந்து வரும்? நீங்க யாருக்கு உதவி செஞ்சீங்களோ அவங்கள்ட்ட இருந்து பலன் வராது, அவங்களால செய்யவும் முடியாது. ஆனா சரியான ஆத்துமாவிற்கு செய்திருக்கிறபடியால் பலன் உங்களுக்கு யாரிடத்துல இருந்து வரும்? கர்த்தரிடத்துல இருந்து வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் அல்லவா? தகாத சிந்தனைகளோட, அதாவது என்னன்னா டிவைடட் இன் யுவர் மைண்ட். மைண்ட்லயே ஒரு டிவிஷனை வச்சுக்கிறது. எப்படிப்பட்ட டிவிஷன்? பணக்காரன்னா நான் கனம் பண்ணுவேன், ஏழைன்னா கனவீனப்படுத்துவேன். அந்த டிவிஷன் எங்க இருக்கக்கூடாது? மைண்ட்ல இருக்கக்கூடாது. அப்ப அந்த தகாத சிந்தனைகளை இந்த காலை வேளையிலே செய்தியை கேட்கும் போது யாருடைய வாழ்க்கையில ஆகிலும் உங்க சொந்த வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. யாருடைய வாழ்க்கையிலையாவது அப்படி இருக்குமே ஆனால் அந்த சிந்தனைகளை இந்த காலை வேளையிலே செய்தியை கேட்கும் போது என்ன செய்து விட வேண்டும்? அகற்றி விட வேண்டும். ஈவில் தாட்டோடு என்ன செய்யக்கூடாது? ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதனாலதான் சிலர் சொல்லுவாங்க, ஜட்ஜாக வீட்டிருக்கிறவர்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கும் போது அதை பற்றின முழு அறிவும் இருக்கணும். அப்பதான் அந்த தீர்ப்பு எப்படி இருக்கும்? கரெக்டா இருக்கும். அறிவில்லாம தீர்ப்பு கொடுத்தா அது அறியாமையிலே கொடுத்த தீர்ப்பாக மாறிவிடும். அப்ப இங்க யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் ஒரு ஈவில் தாட்டோடு மற்றவர்களை என்ன செய்யாதீங்க? ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏழைகள் விசுவாசத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் முதலாவது சொல்ற காரியம் என்ன தெரியுமா? சகோதரிகளே, சகோதரர்களே, உங்களுக்கு தேவன் நேரத்தை கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கு தேவன் பணத்தை கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கு தேவன் சில சம்பத்துகளை கொடுத்திருக்கிறாரு. நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? இன்வெஸ்ட் பண்ணணும். எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்? அந்த டைமை கர்த்தருடைய காரியத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். தேவன் கொடுத்த பணத்தை எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்? கர்த்தருக்காக இன்வெஸ்ட் பண்ணணும். கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிக்கென்று இன்வெஸ்ட் பண்ணணும். கர்த்தருடைய சபையின் ஐக்கியத்திற்கு என்று இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் உங்களுடைய பொக்கிஷங்களை கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா உங்களுக்கு பலன் எங்கேருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும். நீங்கள் யாரிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள்? தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் பட்சபாதம் பண்ணினவர்களாய் இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய தீர்ப்பும் சரியானதாய் இருக்கும். உங்களுடைய சிந்தனைகளிலேயும் தகாத சிந்தனை இருக்காது. ஏழை பணக்காரன் என்கிற என்ன இருக்காது? பிரிவினை இருக்காது. பட்சபாதம் பண்ணாதவர்களாய் இருப்பீர்கள். எப்படி இருப்பீங்க? பட்சபாதம் பண்ணாதவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரியான நன்மையை சபையின் ஐக்கியத்தில் உள்ளவர்களுக்கு செய்தவர்களாகவே இருப்பீர்கள். அப்படியானால் உங்க நோக்கம் எல்லாம் எப்படி இருக்குங்க? உங்க நோக்கம் எல்லாம் எப்படி இருக்கும்? நீதியுள்ள தேவன், மகிமையுள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறேன். அப்படிப்பட்ட நீதியுள்ள தேவன், மகிமையுள்ள தேவனுடைய ஸ்டாண்டர்ட் ஒன்னு இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்திருப்பீர்கள். அவருடைய எண்ணத்தின்படி, அவருடைய நோக்கத்தின்படி ஜீவிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். மனிதர்களை தவறாக மதிப்பீடு செய்து பட்சபாதம் பண்ணுகிற விதத்தில் உங்கள் ஸ்டாண்டர்ட் இருக்காது, உங்களுடைய எண்ணங்கள் இருக்காது, உங்களுடைய நோக்கங்கள் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். மெய்யாகவே ஒரு தெய்வீக சாட்சி உங்களுக்கு உண்டாயிருக்கும். காட் ஸ்டாண்டர்ட் படி, அவருடைய நோக்கத்தின்படி இந்த சகோதரனுடைய ஜீவியம் அமைந்திருக்கிறது என்கிற சாட்சி உண்டாயிருக்கும். யோசித்து பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சிமிர்னா சபையை குறித்து நம்ம வேதாகமத்துல படிக்கிறோம். எந்த சபை? சிமிர்னா சபை. அந்த சிமிர்னா சபை எப்படி காணப்பட்டது என்றால் தரித்திரத்திலே காணப்பட்டது. ஆனால் அவங்க எல்லாம் விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாய் இருந்தார்கள். ஆனா இன்னொரு சபை இருந்தது. அந்த சபை என்ன தெரியுமா? லவோதேக்கியா சபை. அந்த லவோதேக்கியா சபையார் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல ரொம்ப ஐஸ்வர்யவான்களா இருந்தாங்க, ஆனா விசுவாசத்துல தரித்திரரா இருந்தாங்க. இப்ப கர்த்தர்
உங்களை ஒப்பீடு செய்ய வைக்கிறார். அவருடைய நீதியின்படியே ஒப்பீடு செய்ய வைக்கிறார். ஐஸ்வர்யவான்களால் நிறைந்த சபை, ஆனால் அவர்கள் குருடராய் இருக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? மனக்கண்கள் பிரகாசம் அடையல. விசுவாசத்துல அவங்க தரித்திரரா இருக்காங்க. ஆனா சிமிர்னா சபை இருக்கு, விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்க, ஆனா பொருளாதாரத்துல தரித்திரரா இருக்கிறாங்க. நீதியுள்ள தேவன், மகிமையுள்ள ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்துல யாருக்கு இடம் கொடுப்பார் சொல்லுங்க? சிமிர்னா சபைக்கு இடம் கொடுப்பாரா? லவோதிக்கேயா சபைக்கு இடம் கொடுப்பாரா? சிமிர்னா சபைக்கு இடம் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசித்து பாருங்கள். தூதனுக்கு, சிமிர்னா சபையின் தூதனுக்கு என்னவெனில், நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் உனக்கு இருக்கக்கூடிய தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். போதும். அப்ப இந்த சிமிர்னா சபை எப்படி காணப்பட்டிருக்கிறது என்றால் பயங்கரமான ஒரு தரித்திரத்துல காணப்பட்டிருந்திருக்கு. ஆனா அவங்க எப்படி இருந்திருக்காங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்களா இருந்திருக்காங்க, நீதிமான்களா இருந்திருக்காங்க, பரிசுத்தவான்களா இருந்திருக்காங்க, தேவனுடைய நீதியை உடையவர்களா இருந்திருக்காங்க, அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக வாழ வேண்டும் என்கிற பண்போடு காணப்பட்டிருந்திருக்காங்க. ஆனா இது ஒன்றுமே யார்கிட்ட இல்ல, லவோதிக்கேயா சபையார் இடத்துல இல்ல. எது மட்டும் இருந்தது? ஐஸ்வர்யம், பணம் மட்டும் இருந்தது. எல்லாம் பணக்காரங்களா இருந்தாங்க. நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14-18 வசனங்களை வாசித்து பாருங்கள். கர்த்தர் அந்த லவோதிக்கேயா சபையாரை பார்த்து சொல்லுகிறார், நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியா என்று சொல்லி அவர் சில ஆலோசனைகள் எல்லாம் கொடுக்கிறார். அப்ப இந்த லவோதிக்கேயா சபையார் ஆவிக்குரிய எந்த வஸ்திரங்களும் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். துதி நாட இல்ல, ரட்சிப்பின் வஸ்திரம் இல்ல, சித்திர தையலாடை இல்ல. அப்ப ஆவிக்குரிய வஸ்திரங்கள் ஒன்னும் இல்ல, விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்களாக இல்ல, நீதிமான்களாக இல்ல, பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆகவே நீதியுள்ள தேவன் பார்க்கும் போது யாரை கனப்படுத்த விரும்புகிறார் என்றால் சிமிர்னா சபையை கனப்படுத்த விரும்புகிறார். ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், மனிதர்கள் பார்ப்பார்களே ஆனால் அவங்க சாதாரணமாக மதிப்பீடு செய்யும் போது யாரை ரொம்ப கனப்படுத்த விரும்புவாங்க? லவோதிக்கேயா சபையார் தான் நல்ல சபையார் அப்படின்னு சொல்லி முதன்மையான இடத்தை அவங்களுக்கு தான் கொடுக்க விரும்புவாங்க. புரியுதாங்க வித்தியாசம்? அப்ப அப்படி நீங்க தவறாக மதிப்பீடு செய்யாதிருங்கள். உங்கள் சிந்தனைகளிலேயே தகாத சிந்தனை உள்ளவர்களாய் இருந்து பேதகம் பண்ண வேண்டாம். ஏன்னா தேவன் இருதயத்தை பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவன் நீதிமான்களை அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் யார் மெய்யாகவே அவருடையவர்களாக ஜீவிக்கிறார்கள் என்பதை அறிவார். அவர்களுக்கு தான் தம்முடைய பரலோக ராஜ்யத்திலே சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் தகாத விதமாக தீர்ப்பு செய்து பேதகம் பண்ணி தேவனுடைய பார்வையிலே எப்படி மாறி இருக்கக்கூடாது? அபாத்திரராக மாறிவிடக் கூடாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் பைபிள்ல இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று படிக்கிறோம். நம்ம எல்லாம் தேவன் எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறாராம்? அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. எப்ப நம்மை தெரிந்து கொண்டாராம்? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தெரிந்து கொண்டாராம். அப்படிப்பட்டவங்கள ஒரு சிலர்
பணம் இல்லாம ஏழைகளா இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள கனவீனப்படுத்திடாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தேவன் பரலோக ராஜ்யத்துல உயர்ந்த இடத்தை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொன்னார், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் என்று சொல்லும் போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? தேவனுடைய நீதியை உடையவர்களாய் இருக்கிறார்கள். ஏழைகளாக இருந்தாலும் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களை போல இருந்தாலும் அவர்கள் பரிசுத்தவான்களாய் இருக்கிறார்கள். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இப்ப நீங்க யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திற்கு வாருங்கள். அப்படியே யாக்கோபு அடுத்ததாக சொல்லுகிறார், என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? பிரைஸ் தி லார்ட். யாருக்கு தேவனுடைய ராஜ்யம் சுதந்திரமாக கொடுக்கப்படுகிறது? தெய்வ பிள்ளையே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரலோக ராஜ்யத்திலே இடம் கொடுக்கப்படுகிறது. நீதிமான் நான், நீதிமான் நான், இயேசு ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசு ரத்தத்தால கழுவப்பட்ட நீதி. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய தேவன் எப்படி நீதி செய்கிறார் என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நம்முடைய தேவன் எப்படி ஏழை எளியோர்கள் என்று இருந்தாலும் அவர்களுக்கு நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படியானால் தேவன் எதை பார்க்கிறார்? இப்ப சொல்லுங்க, தேவன் எதை பார்க்கிறார்? ஒரு விசுவாசி உண்மையாகவே மனம் திரும்பி இருக்கிறானா? அதை பார்க்கிறார். தேவன் எதை பார்க்கிறார்? நீதியுள்ள தேவனாய் இருந்து ஒரு விசுவாசி தாழ்மையா இருக்கிறானா? பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த தாழ்மையை பார்க்கிறாரு, உண்மையாகவே மனம் திரும்பி இருக்கிறானான்னு பார்க்கிறாரு. பார்த்துதான் இவன் ஒரு நீதிமான் என்று அங்கீகரிக்கிறார். அதனாலதான் பைபிள்ல படிக்கிறோம், பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் ஏழை எளியோருக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்திலே, ஆலயத்திலே காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, நீங்கள் தவறாக தீர்ப்பு சொல்லக்கூடாது. நீங்கள் மனதிலே பேதமை உடையவர்களாக, தகாத சிந்தனை உடையவர்களாக, பேதகம் பண்ணுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அநேக ஏழைகள் இருக்கலாம் சபையில, அவங்க எல்லாம் தேவனுடைய பார்வையில விசுவாசத்துல எப்படி இருக்கிறாங்க? ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கும் தேவன் தம்முடைய ராஜ்யத்துல எதை வைத்திருக்கிறார்? சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அப்படி கனப்படுத்துகிற நீதியுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நீங்க அவங்களை என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க பணக்காரங்களா இருக்கிறதுனால அவங்களை என்ன செஞ்சிடாதீங்க, கனவீனப்படுத்திடாதீங்க. அவங்களுக்கு சரியா செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராம்? நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். இதனுடைய அர்த்தம் என்னங்க? அர்த்தம் என்ன? ஏற்கனவே சொன்னதுதான். யார் உண்மையான தாழ்மை உள்ளவர்கள், யார் உண்மையாகவே மனம் திரும்பி இருக்காங்க, அவங்களுடைய உள்ளத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே அவங்க கொஞ்சம் ஏழைகளா இருக்கிறாங்க, ஐஸ்வர்யத்துல குறைவா இருக்காங்கன்னு சொல்லி நீங்க அவங்களை என்ன செஞ்சிடாதீங்க, கனவீனப்படுத்திடாதீங்க. கர்த்தர் எவ்விதமாக அவர்களை கனப்படுத்த விரும்புகிறாரோ அவ்விதமாக நீங்களும் சரியாக தீர்ப்பு செய்து, தகாத சிந்தனை இல்லாதவர்களாக, பேதகம் பண்ணாமல் சரியாக நன்மை செய்வீர்களாக. அப்பொழுது உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கும்? பரலோகத்துல இருக்கும். உங்களுக்கு பலன் எங்க இருந்து வரும்?
தேவனிடத்திலிருந்து வரும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நாம் எல்லாரும் யார்? தேவனோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஏழைகளா இருக்கலாம், வசதி உள்ளவங்களா இருக்கலாம், நம்ம எல்லாரும் யாரோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டவர்கள்? தேவனோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டவர்கள். அப்ப நம்மில எந்த பட்சபாதமும் கிடையாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டின் காலத்துல 10 கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய பார்வையிலே கனப்படுத்தப்படுகிறவர்களாய் இருந்தார்கள் என்றால், இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல கிருபையின் பிரமாணத்தின்படி அந்த பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். நாம் தேவனுடைய பிரமாணத்தை கை கொள்கிறவர்களாய் இருக்கிறபடியால், அல்லது அந்த பழைய ஏற்பாட்டு பிரமாணத்திற்கு மேலாக தேவனுக்கு பிரியமானவர்களாக ஜீவிக்கிறபடியால், தேவனாலே நாம் எப்படி காணப்படுகிறோம் என்றால் கனத்திற்குரிய பாத்திரமாய் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் தமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்படியே தொடர்ந்து 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்களாய் இருக்கிறது என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாது. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் யாரை மகிமைப்படுத்துங்கள்? தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப தேவன் யாரை கனம் பண்ணுகிறார்? ஏழையோ பணக்காரனோ? நீ ஒரு உண்மையான நீதிமான, அதை தான் நீதியுள்ள தேவன் பார்க்கிறார், அதை தான் மகிமையுள்ள தேவன் பார்க்கிறார். பார்த்து என்ன செய்கிறார் என்றால், சபையின் ஐக்கியம் எப்படி இருக்கு, பட்சபாதம் பண்ணக்கூடியதா இருக்கா அப்படின்றதையும் பார்க்கிறாரு. நான் ஒரு நீதிமான் அப்படின்னு நீங்க சொல்லி உங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை அடையாளப்படுத்தும் வண்ணமாக மட்டும் நீங்க வாழ்ந்திருப்பீர்கள் என்றால் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்க முடியாது. அதே நேரம் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார வசதிகளை தேவனுக்கு கொடுக்க வேண்டியது தேவனுக்கும், சபையிலே இருக்கக்கூடிய ஏழை எளியோருக்கு கொடுக்க வேண்டியதை ஏழை எளியோருக்கும் கொடுத்து, நல்ல சிந்தனைகளோடு பேதகம் பண்ணாமல் சரியாக தீர்ப்பு செய்து சரியாக ஏழைகளை கனப்படுத்தி இருந்திருப்பீர்களானால் உங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய பலன் பரலோகத்திலிருந்து கடந்து வரும். எழும்பி நிற்போம். மீதியுள்ள சத்தியங்களை நாம் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே தியானிக்கலாம். தேவன் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்திலே மேன்மையான சுதந்திரத்தை கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதற்காக உங்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த நாளில் ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்க. எங்க மனம் திரும்புதல் ஒரு உண்மையான மனம் திரும்புதலா இருக்கு. நாங்க தாழ்மையுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களிடத்திலே தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தகுதி உடையவர்களாக தேவனுடைய ஜீவனுள்ள ஆலயமாக நாங்கள் காணப்படுகிறோம். எங்களிலே தவறான ஐக்கியம் இல்லை. எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும், எப்படிப்பட்ட கர்த்தர்? மகிமையுள்ள கர்த்தரோடும் மகிமையுள்ள ஆலயமாக காணப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவரோடும் ஐக்கியம் காணப்படுகிறது. ஆகவே தேவனுடைய ஆலயமாக காணப்படுகிற நாங்கள் அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ஜப ஆலயத்திலே காணப்பட்ட பட்சபாதம் எங்களிலே இல்லை. நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாகவே காணப்படுகிறோம். நாங்கள்
சரியாக அல்லேலூயா ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தையே நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு கர்த்தர் எதிர்பார்க்கிற வண்ணம் உங்கள் ஜீவியம் காணப்படும்படியாக ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்து ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, தேவனின் ஆலயமே. ஒரு ஏழை, ஒரு எளியவர் நினைக்கலாம், நான் திருடி என்ன செய்வேன், பணக்காரனாவேன்னு நினைக்கலாம். அப்படி ஆகாம தேவ சபையின் ஐக்கியத்துல ஒரு ஏழை எளியவனாகவே இருந்து விசுவாசத்துல தேவன் எதிர்பார்க்கிற விதத்துல திருடனாக இல்லாமல் திருடியாக இல்லாமல் தேவனுடைய பார்வையிலே நீதிமானாய் இருக்கிறான் என்றால் நீதியுள்ள தேவன், மகிமையுள்ள தேவன் அந்த ஏழை எளியோரை பார்த்து உனக்குதான் தேவனுடைய ராஜ்யத்துல சுதந்திரம் இருக்குன்னு சொல்றாரு. திருடர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, தேவனின் ஆலயமே. தேவன் லிஸ்ட் போட்டு காட்டியிருக்கிற எந்த பாவமும் எங்கள் ஜீவியத்திலே இராதபடி பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமாக காணப்படுவதற்கு ஏதுவாக எங்கள் ஜீவியத்தை அர்ப்பணம் பண்ணுகிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, தேவனின் ஆலயமே. அந்நாட்களிலே இருந்த பரிசேயரை போலவோ வேதபாரகரை போலவோ நாங்கள் இருக்க மாட்டோம் கர்த்தாவே. நீர் எதிர்பார்க்கிற உண்மையான மன தாழ்மையும் உண்மையான மனம் திரும்புதலும் உண்மையான தேவ அன்பும் உண்மையான தெய்வீக பரிசுத்தமும் உண்மையான தேவ நீதியும் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருப்பதற்கு ஏதுவாக எங்களிலே எந்த பட்சபாதமும் இராது கர்த்தாவே. நாங்கள் சரியாக நிதானிக்கிறவர்களாய் இருப்போம் கர்த்தாவே. நாங்கள் எங்களிலே ஐக்கியப்பட்டிருக்கிறவர்களுக்கு தேவையான நன்மைகளை செய்து கர்த்தாவே பலனை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். விசுவாசத்திலே நாங்கள் எல்லாரும் ஐஸ்வர்யவான்களாய் இருப்போம். பரலோக ராஜ்யத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தவர்களாய் இருப்போம். பரலோக ராஜ்யத்திலே நீர் கொடுக்கிற சுதந்திரத்தை நாங்கள் ஒருபோதும் இழந்து போக மாட்டோம் என்று சொல்லி தீர்மானம் செய்து ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, தேவனின் ஆலயமே. அப்படி என்னோடு சேர்ந்து சொல்வீர்களா? கர்த்தாவே, எங்களை காண்கிறவர்கள் எங்களிலே உம்முடைய மகிமையை காண்பார்களாக, எங்களிலே உம்முடைய நீதியை காண்பார்களாக, எங்களிலே எந்த அநியாயமும் இராதபடி, எங்களிலே எந்த பட்சபாதமும் இராதபடி, எங்களிலே எந்த தகாத சிந்தனைகளும் இராதபடி காணப்படும்படியாக கேட்ட வசனங்களுக்கு எங்கள் வாழ்வை ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம். நீர் நீதியுள்ள தேவன் கர்த்தாவே. ஏழையோ பணக்காரனோ அவர்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். நீதிமான்களாக காணப்பட வேண்டும். ஜீவனுள்ள நம்பிக்கை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தாவே உம்முடைய பரலோக ராஜ்யத்திலே சுதந்திரம் கிடைக்கும்
என்பதை இந்த நாளிலே கற்றுக்கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த வாடாததும் அழியாததும் மாசற்றதுமான அந்த சுதந்திரத்திலே பங்கு பெறுகிறவர்களாகிய ஒவ்வொருவரும் கர்த்தாவே உன்னதமானவரே உம்முடைய பரிசுத்தவான்களாக காணப்படுகிறபடியால் அதற்கேற்ற விதத்திலே இந்த நாளிலே செய்தியை கேட்ட உடைய பிள்ளைகள் கர்த்தாவே சபையின் ஐக்கியத்திலே பட்சபாதம் பண்ணாதவர்களாக, கர்த்தாவே சரியாக நிதானிக்கிறவர்களாக, கர்த்தாவே நீர் எதிர்பார்க்கிற வண்ணம் கர்த்தாவே ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, கர்த்தாவே சபையினுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து நன்மை செய்கிறவர்களாக காணப்பட, விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாக காணப்பட தேவன்தாமே கிருபை நல்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய அரசாட்சியிலே உம்மோடு இருந்து ஆளுகை செய்வதற்கு தகுதி அடைந்தவர்களாக காணப்பட தேவன்தாமே கிருபை செய்தள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த உலகத்திலே வாழ்கிற கர்த்தாவே விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாக காணப்படுகிறவர்கள் கர்த்தாவே அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டதாகவே இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளின் செய்தியின் மூலமாக நீர் அறிந்து கொள்ள பண்ணின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கேற்ற விதத்தில் உம்முடைய பிள்ளைகள் செயல்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தள்ளும். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். ஒவ்வொருடைய வாழ்வும் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கக்கூடிய ஆலயமாகவே காணப்படும்படியாக மகிமையுள்ள இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அனுக்கிரகம் செய்து நீதியுள்ள தேவன் எதை விரும்புகிறாரோ அப்படியே நீதிமான்களாக வாழ்ந்து விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாக காணப்பட்டு பரலோக ராஜ்யத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தவர்களாக, தேவனிடத்திலேயே அன்பு கூறுகிறவர்களாக, அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக வாழ்ந்து தேவன் பரலோக ராஜ்யத்திலே கொடுக்கிற மேன்மையான சுதந்திரத்திலே பங்கு பெற தேவன் தாமே இந்த நாளிலே கேட்ட செய்தி ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன்.